கிளாப் பண்ணுங்க. ஆமாம், சுத்தமாக கிளாப் பண்ணுறீங்க இப்போவே. ஏன்னா நான் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவீங்களான்னு எனக்கு சந்தேகம். பேசிக்காக இப்போது பசிக்கிற டைம் வந்துருச்சு. நான் வேறு ஸ்விக்கி டெலிவரி மாதிரி அதே கலரில் வேறு டிஷர்ட் போட்டு வந்துருக்கேன். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும். நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அப்பயும் ட்ரை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்பயும் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில பேர்லாம் வந்து தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில பேர்லாம் ட்ராமான்னு தெரியாமையே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி தான் வந்து என் லைஃப்பும் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமலாம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் வீட்டில். ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருந்தார். நான் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன், நான் வந்து அவர் பேச்சையே கேட்கறது இல்லை, எனக்கு வந்து சுத்தமாக பொறுப்பே இல்லை, இவ்வளோ கூட இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார். எனக்கு அப்போ ஒரு 5-6 வயசு இருக்கும். ஸோ அப்போ வந்து திட்டிகிட்டு இருந்தார். திட்டிட்டு பேசிக்காக வந்து டப்புன்னு வாட்சை கழட்டினார். அப்போல்லாம் என்னென்னா அப்பா பெல்ட்டை கழட்டினாலோ வாட்சை கழட்டினாலோ என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக அடி சாத்தி வெளுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைப்போம். எங்கள் அப்பா அந்த வாட்சை என் கையில் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. நான் இந்த வாட்ச் எனக்கு கிஃப்டா அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்டேன் நான். எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு. திருப்பி முறைச்சிட்டே இருந்தார் என்னை. திருப்பி கேட்டேன் இது எதுக்கு அப்படின்ட்டு. ஜென்ரலாக அப்பாக்கள் வந்து கோபமாக இருந்தாங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க. யாராச்சும் எதாவது கெஸ் பண்ணுறீங்களா? அது என்ன? எங்கள் அப்பா வந்து அதை குப்பையில் போடு அப்படின்னாரு. கடுப்பில் வாட்சை கையில் கொடுத்துட்டு குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் எங்கள் அப்பா பேச்சை கேட்கணும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா நேராக அந்த குப்பை குப்பையே வந்துச்சு. அந்த வாட்சை எடுத்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டம்ப் யார்டு இருந்துச்சு, குப்பை மேடு. அதில் தூக்கி விசிறி அடிச்சுட்டு நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாஜரேஷனாக தெரியலாம், பட் நிஜமாவே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் அப்பா தேடுறாரு வாட்சை எங்கே அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் போகிற டைம் வந்துருச்சு. நேராக என்கிட்ட வந்து வாட்ச் எங்கடா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பி என்னடா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு வாட்ச் எங்க அப்படின்ட்டு. நீ எல்லாம் என் பேச்சை கேட்கறதே இல்லை பாரு, பதில் சொல்லாமல் இருக்க அப்படின்னு. இல்லையே நான் உங்கள் பேச்சை கேட்டேன் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. வாட்சை தூக்கி குப்பையில் போட சொன்னீங்க, அதுக்கு போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அன்னைக்கு அதுக்கு வேற நான் திட்டு வாங்கினேன் லைஃப்பில். ஸோ எதுக்கு திட்டு வாங்குறோன்னு தெரியாமே நான் திட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் எங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து படிப்பில் வந்து ரொம்ப சுமாராயிட்டேன். சுமார்னா எப்படின்னா என்னோட கேட்டகரியே வந்து சுமார், ரொம்ப சுமார், ரொம்ப ரொம்ப சுமார்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். நம்ம ஊரில் வந்து ஹிந்தியில் ஃபெயில் ஆனால் தப்பு இல்லை, ஏன்னா அவன் ஸ்டேட்டில் வந்து அவனோட தாய்மொழியிலே ஃபெயில் ஆகின்னு இருக்காங்க. அதுக்கு நான் ஹிந்தியில் தான் ஃபெயில் ஆனேன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தப்போ எங்கள் வீட்டில் தமிழுக்கு மாற்றினாங்க செகண்ட் லாங்குவேஜ். சூப்பர், இதுக்கப்புறம் நான் திருந்திடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து மாற்றினாங்கன்னே. கைஸ், நான் வந்து எனக்கு வந்து ப்ரூவிங் பீப்புள் ராங்குன்றது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில். அதுதான் வந்து என்னோட லைஃபாகவே ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி தான் என் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா மாற்றிட்டாங்க. நான் ஹிந்தியில் ஃபெயில் ஆகலை, ஸ்டாப் பண்ணிட்டேன். தமிழ்லேயும் ஃபெயில் ஆகலை, மற்ற எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆக ஆரம்பித்தேன். ஒன்றுன்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து என்னடா இவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரை வந்துருச்சு. நாங்கள் ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு விளையாடிடுவேன், இந்தியாவுக்கு விளையாடிடுவேன்ற அளவுக்கு அடுத்த சச்சின் டெண்டுல்கர் நான் தான்ற ரேஞ்சுக்கு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பேசிக்காக 2K கிட்ஸ் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள்லாம் வந்து விராட் கோலியே வயசானவன்னு சொல்லிட்டு இருக்கிற கேட்டகரி. நான் சச்சின் டெண்டுல்கர் ஃபேனுங்க, நான் ரொம்ப வயசானவனா தெரியும் உங்களுக்குலாம். பட் இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் நான் தான் அப்படின்ற ரேஞ்சில் நான் வந்து லைஃப் ஓட்டிட்டு இருந்தேன். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே எல்லா அப்பா அம்மாவும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு எதுவுமே நமக்கு புரியாது. இந்த கேபிள் டிவி கட் பண்றது, எக்ஸாக்டா கரெக்ட், கேபிள் டிவி கட் பண்ணுவாங்க, சைக்கிளை தூக்கி ஒளிச்சு வைப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இடமே இல்லைனாலும் பரன்மெல்லாம் சைக்கிளை தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து நான் என்னோட கிரிக்கெட் கோச்சிங்கை நிறுத்தினாங்க. இதெல்லாம் வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு பண்ணா ரொம்ப நல்லா மார்க் எடுப்பாங்க. நான் ஏற்கனவே சுமார்ல இருந்து ரொம்ப சுமார், ரொம்ப ரொம்ப சுமார்னு போயிட்டு இருக்கிற ஆளுக்கு இதை பண்ணிட்டாங்க. நான் அங்க டயர்டா, எனக்கா, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணேன்னா மெயின் சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சேன். 10th ஸ்டாண்டர்ட்ல எப்படின்னா ப்ரீ போர்டு வரைக்கும் ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன். ப்ரீ போர்டு என்னன்னா பேசிக்கா அந்த போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்கூலே கண்டக்ட் பண்ண, அதுலயே நான் ஃபெயிலு. எங்க வீட்டுல வந்து ஐயோ இவன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இது முடிஞ்சிருச்சு இதோட கதை, இது 10th தேர்னாலே பெரிய விஷயம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. எங்க அப்பா வந்து 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ரிப்பீட்டர், அப்பன மாதிரியே புள்ளியும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 10th நான் புட்டுக்கும் எனக்கு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க எங்க வீட்டுல. அங்கதான் ஒரு விஷயம் யோசிக்கணும். எனக்கு வந்து ப்ரூவிங் பீப்புள் ராங்குன்றது வந்து ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ நான் இருந்த லட்சணத்துக்கு நான் வந்து தோனி மாதிரி இப்போ பண்ணேன். தோனின்னா இப்போ இருக்கிற IPL தோனி, 3 பால் தோனி கிடையாது. நிஜமாவே தோனி மாதிரி ஃபுல்லாக லீக் மேட்சஸ்ல எல்லாம் கோட்டை விட்டுட்டு ஃபைனல்ஸ்ல வந்து பயங்கரமா ஒரு மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் ஆடி கப்பை வாங்கி கொடுப்பார்ல, அந்த மாதிரி நானும் மொத்தமாக விட்டுட்டு
ஃபைனல்ஸில் கரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் அப்போ ஒரு 70% எடுத்து பாஸ் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாரையும் ஷாக் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் ஷாக்குன்னா எப்படி ஷாக்குன்னா, அடுத்தது நான் இன்ஜினியர் ஆவேன்னு ஒரு ஷாக் ஆனாங்க. அங்கேயும் நான் வச்சேன் ஒரு ட்விஸ்ட் அவங்களுக்கு. அதுதான் மேட்ரு இங்கே. இப்படி இருக்கிறப்போ ஸ்கூல் டைமில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஆர்குட்டுன்ற விஷயம் ஒன்று இருக்கும். ஆர்குட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிறவங்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜோட படம், ஹாரிஸ் ஜெயராஜ் யாருன்னு தெரியல, லெஜண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ன்றானுங்க. அதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் என்னென்னமோ பண்ணியிருக்காரு. லெஜண்ட் படம் தான் இருக்கா, யானைக்கு எத்தனை ஹைலைட்ஸ் இருக்குது, அது இதுதானான்ற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ ஆர்குட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆர்குட்ன்றது பேசிக்காக ஃபாதர் ஆஃப் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே அதுதான் மெயின் ஸ்டார்டிங் பாயிண்டாகவே இருந்துச்சு. நான் வந்து ஒரு முரட்டுத்தனமான பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன். பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைமில் ஒன்று போடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஃபர்லாம் வாங்கி ஸ்கூல் டைமில் எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படிலாம் சொல்லி ஸ்கூல்லலாம் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த ஆள் தான் நான். இப்போ புரிஞ்சிருக்கேன் ஏன் இவன் காமெடி பண்ண வந்திருக்கான்ட்டு. நான் அப்போவே அதான் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூலில். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ பண்ணிட்டு இருந்த டைமில் நான் வந்து ஆர்குட் ப்ரொஃபைலில் வந்து ஜாக் லேண்டர்ஸ் அப்படின்னு பேரை மாற்றி வச்சு, ஜாக் லேண்டர்ஸ் யாருன்னா பேசிக்காக அவங்க வந்து எஸ்பிடியில் வந்து ரெட் ரேஞ்சரோட பேர். ஸோ நான் ஒரு ரெட் ரேஞ்சராகவே வாழ்ந்துட்டு இருந்தேன் என் லைஃபை. அப்போ வந்து ஃபேக் ஐடின்னு தெரியாத காலத்திலே ஃபேக் ஐடியாக இருந்தவன் நான். அப்போ என்ன பண்ணுவேன்னா, என்ன மாதிரியே ஃபேக் ஐடிஸ்லாம் இருப்பாங்க. இந்த பிங்க் ரேஞ்சர், எல்லோ ரேஞ்சர்லாம் வந்து அந்த சீரீஸில் நல்லா இருப்பாங்க பார்க்க. அவங்கள மாதிரியே ஃபேக் ஐடி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கூடலாம் வந்து உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அன்பே அமுதே அழகே அப்படின்ட்டு நான் பயங்கரமாக சேட்லாம் பண்ணிட்டு அவங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருந்த டைம். அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஜ் நடத்தினேன். யாருக்காச்சும் கெஸ் பண்ண முடியுமா அந்த ஃபேன் பேஜ்? நான் சத்தியமாக யாராலையும் கெஸ் பண்ண முடியும். சும்மா ஒரு கெஸ் விடுங்க யாராச்சும் ஒரு 2 பேர். பவர் ஸ்டார் அப்போ எது? பவர் ஸ்டார் இப்போ தானே. அப்போ அந்த டைமில் விவேக் கிடையாது. நான் எவ்வளோ தத்தின்றது உங்களுக்கு இப்போ புரியும். ஏன்னா இன்னொன்று, எனக்கும் ப்ரூவிங் பீப்புள் ராங்குன்றது புரியுன்றதுனால விஜயோ பவர் ஸ்டாரோ கிடையாது. உங்களுக்குலாம் இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ அவங்க நடிக்கிறதே கிடையாது. அவங்கன்றேன், இப்போ லேடிஸாக தான் இருக்கும். நான் ஏன் ஜென்ஸுக்காக இது பண்ண போகிறேன்? மும்தாஜ் நோ நோ. தலைவி அசினுக்காக நான் ஃபேன் பேஜ் நடத்தினேன். எத்தனை பேருக்கு அசின் வந்து ஞாபகம் இருக்கும்னு தெரியல. தலைவி அசினுக்காக நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் அனானியமஸாக நம்ம பேஜ் நடத்தலாம். அப்போ வந்து ஆர்குட்ல அந்த இது கூட புரிஞ்சுக்க தெரியாது தத்தி. நான் ஆர்குட்ல வந்து ஓனர்னே வரும் அதில் எவன், அது தெரியாமையே நான் யூகேல ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்து அசின் லவ்வர்ஸ் பேர் வேற அந்த பேர் அதெல்லாம் நடத்திட்டு இருந்தேன் நான் லைஃப்பில். அப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 10th முடியும் போது வந்து 10th 12th முடியும் போது நம்ம ஸ்லாம் புக்குன்னு ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருப்போம். எல்லாத்தையும் கொடுப்போம். எவன் என்னன்னே தெரியாது. அவன்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஸ்கூல்ல. அன்னைக்கு தான் கடைசியாக பார்ப்போம். கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கோன்ட்டு அவன் இஷ்டத்துக்கு எழுதுவான். என்ன எழுதுவான்னா அவன் கூட நம்ம பேசிக்கவே மாட்டோம். ரிமெம்பர் டு ரிமெம்பர் மீ, ஃபர்கெட் டு ஃபர்கெட் மீ, இப்படிலாம் எழுதி தருவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், we will not miss each other, we will stay in touchலாம் எழுதுவான். இன்னி வரைக்கும் அவன் கூட நான் டச்சில் இல்லை. அதாங்க கொடுமை. அப்படி எழுதும்போது வாட் யூ ஆஸ்பயர் டு பிகம், இல்லைன்னா வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் அந்த காலம்ல வந்து என் ஃப்ரெண்டு என்ன மாதிரி அவனுக்கும் ப்ரூவிங் பீப்புள் ராங் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவன் என்ன பண்ணா ஆஸ்ட்ரோநாட்னு எழுதினான். ஆஸ்ட்ரோநாட்னு எழுதினோடனே எனக்குலாம் பயங்கர சந்தோஷம். ஆஹா, அப்போ நம்ம ஓசியில் நாசாக்கும் இஸ்ரோக்கும் நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறானுங்க, இவன்னா ஆஸ்ட்ரோநாட் ஆயிட்டானா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணான்னா +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தான். அங்கேயே நிற்கலை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தான். சேர்ந்துட்டு இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து என் கனவையும் சேர்த்து அழிச்சிட்டான், அவன் கனவையும் சேர்த்து அழிச்சிட்டான். இப்படி இருக்கும்போது நான் இந்தியன் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொன்னல, நான் தான் சச்சினாவே வாழ்ந்தவன். நான்லாம் லிட்டரலாக சச்சின் டெண்டுல்கர் அடுத்த சச்சின், அந்த கோலிலாம் வரதுக்கு முன்னாடியே நான் சச்சின் ஆயாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிலாம் எழுதினேன். கடைசியில் நான் வந்து இப்போ ஸ்டாண்டப் காமெடினாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் என் வாழ்க்கை முயற்சியிலே தான் போயிட்டு இருக்குன்றது தான் இங்கே விஷயமே. ஸோ ஓகே, பிஃபோர் ஐ ஃபினிஷ் ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க என் மேலே. நல்ல விஷயத்துக்கு இல்லை கண்டிப்பாக, அது மட்டும் நான் ஷியராக சொல்கிறேன். என்னன்னா நான் 10th ஃபெயில் ஆகிடும்னு நினச்சாங்க. நான் பாஸ் பண்ணிட்டேன். 12th இதே மாதிரி ஆச்சு, பாஸ் பண்ணிட்டேன். இன்ஜினியரிங் சேருவாங்கன்னு 10th அப்போ நினச்சாங்க, அதுவும் கிடையாது. நான் காமர்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இங்கே லோயலா சொன்னீங்கல்ல, ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் லோயலா. 11 to 14 நான் மூதாதை இருக்க காலம். ஸோ லோயலாவில் பிகாம்லாம் படிச்சுட்டு இங்கே கடைசியாக ஒன்று பயங்கரமான ஒரு விஷயம் யோசிச்சாங்க எங்கள் வீட்டில். நான் வந்து ஒரு 25 வயசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு என் குடும்பத்தை நடுத்தருல கொண்டு வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சேர்த்துக்கு எடுத்துருவேன்னு நினைச்சாங்க.
இங்கே தான் புரிஞ்சுக்கணும். ஐ லவ் ப்ரூவிங் பீப்புள் ராங். ஐ டர்ன் 30 recently. I'm single and most probably I'm happy. So thank you guys. Thank you so much for the time.